வணக்கம் அன்பு உள்ளங்களே, நான் ரஜீவன் யாழ்ப்பாணத்திலிருந்து. யாழ்ப்பாணத்தில் காங்கேசந்துறையிலிருந்து இந்த காணொலியை பதிவு செய்து கொண்டிருக்கின்றேன். காங்கேசந்துறையில் உள்ளூர் இசைக்கலைஞர்களுடைய இசை நிகழ்வு ஒன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நேற்றைய தினம் ஆரம்பமான இந்த நிகழ்வு நாளைய தினம் வரைக்கும் நீடித்து செல்ல இருக்கிறது. இந்த நிகழ்விலே முழுக்க உள்ளூர் இசைக்கலைஞர்கள் உங்களுக்காக பல நிகழ்வுகளை தர இருக்கிறார்கள். அதைத்தான் காணொலியாக இந்த இடத்துல நான் பதிவு செய்திருக்கிறேன். என்னுடைய சேனலை இப்போ தான் நீங்கள் முதல்ல பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஃபேஸ்புக்கில் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள், ஃபாலோ பண்ணிட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் எதிர்காலத்தில் போடுகின்ற எந்த ஒரு காணொலியை நீங்கள் தவறவிட வேண்டிய அவசியம் வராது. தொடர்ந்தும் காணொலியை பார்க்கலாம். இந்த இசை நிகழ்வு வலிகாமம் வடக்கு பிரதேச சபையினுடைய மைதானத்திலே தற்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. காங்கேசந்துறை சந்தியிலிருந்து இடது பக்கம் நீங்கள் திரும்பி வருகின்ற பொழுது இந்த மைதானத்துக்கு வரக்கூடியதாக இருக்கும். உள்ளே என்னென்ன விடயங்கள் இருக்கிறது என்று சொல்லி இந்த இடத்துல இந்த காணொலியில் நான் பதிவு செய்ய இருக்கிறேன். இந்த இடத்துல இந்த இசை நிகழ்ச்சிகளை காணுவதற்கு உங்களுக்கு ஒரு சிறிய கட்டணம் ஒன்று அறவிடப்படுகிறது. குறிப்பாக பெரியவர்களுக்கு 200 ரூபாயும் சிறியவர்களுக்கு 100 ரூபாயும் இந்த இடத்துல அறவிடப்படுகிறது. குறிப்பாக இந்த நிகழ்வுகள் அனைத்துமே நிதிசேர் நிகழ்வுகளாக உள்ளூர் கலைஞர்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்காக இந்த நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. வணக்கம். நாங்கள் யாழ் மாவட்ட இசைக்குழு கலைஞர் சங்கத்தினுடைய கலைஞர்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்துகின்ற ஒரு செயற்பாடாக இந்த காணிகள் நிகழ்ச்சியை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். நேற்றைய நாள் மிக சிறப்பாக அது நடைபெற்று முடிந்திருக்கிறது. அதேபோல் இன்று மிக சிறப்பாக இங்கே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இசைக்குழுக்கள் தயாராகி கொண்டிருக்கின்றன. அதே வேளையில் இங்கே வருகின்ற மக்களுக்கான உணவு வசதிகள் மற்றும் இதர தேவைகளுக்காக கடை தொகுதிகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. அந்த வகையில் பார்க்கின்ற போது எங்களுடைய கலைஞர்களை ஒருங்கிணைத்து எல்லா கலைஞர்களுடைய ஒற்றுமைகளையும் நாங்கள் வெளிப்படுத்தும் முகமாக இந்த கைங்கரியத்தை நாங்கள் கையில் எடுத்திருக்கிறோம். அதிலே நாங்கள் சிறப்பாக வெற்றி அடைந்திருக்கிறோம் என்று சொல்ல வேண்டும். நேற்றைய நாளும் ஏராளமான மக்கள் இங்கே வருகை வந்திருக்கிறார்கள். அதேபோல் இன்றும் நிறைய மக்கள் வருவார்கள் என்ற வகையில் நாங்கள் எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். எங்களுடைய வலிவடக்கு பிரதேச சபையினுடைய தவிசாளருடைய அந்த உன்னதமான ஒத்துழைப்போடு அவரது மேற்பார்வையில் இருக்கின்ற இந்த காங்கேசந்துறை கடற்கரையில் அமைந்திருக்கின்ற பிரதேச சபையினுடைய மைதானத்திலே மிக சிறப்பாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. அதாவது எங்களுடைய யாழ் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அத்தனை இசைக்குழுக்களையும் ஒருங்கிணைத்து இந்த நிகழ்ச்சி நடைபெறுகிறது. நேற்றைய நாள் 4 இசைக்குழுக்கள் நடைபெற்றிருந்தன. அதேபோல் இன்றும் 4 இசைக்குழு, நாளையும் 4 இசைக்குழுக்கள் நடைபெற இருக்கின்றன. குறிப்பாக இந்த நிகழ்ச்சியிலே எங்களுடைய சரிகம வாப்புகள் வெற்றியாளர் கில்மிசா மற்றும் சூப்பர் சிங்கர் பிரியங்கா, அவருடைய மூத்த பாடகர் நிரோஜன், மேரி இவ்வாறானவர்களும் சிறப்பு பாடல்களாக கலந்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே நீங்கள் எல்லோரும் வருகிறதெல்லாம் இங்கே உங்களுக்கான பாதுகாப்புகள் எல்லாம் சிறப்பாக இருக்கிறது. ஆகவே இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு எங்களுக்கு நீங்கள் ஆதரவு வழங்க வேண்டும். இது ஒரு நிதி சார்ந்த நிகழ்ச்சி என்றபடினாலே உங்கள் அனைவரையும் நாங்கள் அன்போடு இங்கே வரவேற்றுக் கொள்கிறோம். இந்த மைதானத்திலே பிரம்மாண்டமாக மேடை ஒன்று அமைக்கப்பட்டிருக்கிறது. அதே சமயத்தில் இங்கே வருகின்ற மக்களுக்கு இலகுவாக இருக்கிற வகையிலே நிறைய கடை தொகுதிகள் இந்த இடத்துல காணக்கூடியதாக இருக்கிறது. குறிப்பாக ஒவ்வொரு கடை தொகுதியையும் இந்த இடத்துல என்னுடைய காணொலியில் சேர்க்க இருக்கிறேன். என்னென்ன விடயங்கள் இருக்கிறது என்று சொல்லி நாங்கள் பார்க்க இருக்கிறோம். அதே சமயத்தில் சிறுவர்களுக்குரிய இங்கிருந்து பார்க்கின்ற பொழுதே தெரிகிறது சிறுவர்களுக்குரிய விளையாட்டு திடலும் ஒன்று அமைக்கப்பட்டிருக்கிறது. முழுக்க ஒரு மகிழ்ச்சிகரமான தருணமாக இந்த சனி ஞாயிறு 2 தினங்களும் உங்களுக்கு இருக்க போகிறது. இப்பொழுது இன்றைய தினம் காணொலியை பார்த்து கொண்டு இருப்பவர்கள் நாளைய தினம் கூட நீங்கள் இந்த நிகழ்வை தவற விடாமல் வரக்கூடியதாக இருக்கும் என்பது குறிப்பிடத்தக்க ஒரு விடயம். இசை நிகழ்வுகள் இப்பொழுதே ஆரம்பமாக இருக்கிறது. அதாவது 1 மணிக்கு ஆரம்பமான இசை நிகழ்வுகள் இன்றைய தினம் நள்ளிரவு வரைக்குமே நீடித்து செல்ல இருக்கிறது. எந்த ஒரு இசை நிகழ்வையும் நீங்கள் தவறவிடாமல் பார்ப்பதற்கும் இங்கிருக்கின்ற சிற்றுண்டிகளை வாங்கி உண்பதற்கும் மகிழ்ச்சியாக இன்றைய நாளையும் நாளையும் நீங்கள் கழிப்பதற்கு ஒரு அரிய ஒரு சந்தர்ப்பம் என்று சொல்லலாம்.
ஏராளமான உணவகங்கள் இந்த இடத்துல இருக்கிறது. நான் நினைச்சு பழமையாகவே 1, 2, 3 என்று சொல்லி எண்ணிக்கை கணக்கில் இருக்குன்னு சொல்லி இந்த பகுதி முழுவதுமே உணவகங்களாக இருக்கிறது. அதே சமயத்தில் உங்களுடைய சிறுவர்களை நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளை அழைத்து வந்தால் இங்கே அவர்களுக்குரிய பல விஷயங்கள் இந்த மைதானத்திலே உங்களுக்காக காத்திருக்கிறது. இந்த இசை நிகழ்ச்சியில உள்ளூர் உற்பத்தி பொருட்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. மிக முக்கியமான ஒரு விடயம். குறிப்பாக உள்ளூர் உற்பத்திகள் சம்பந்தப்பட்ட நிறைய நிறுவனங்களை இந்த இடத்துல பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. நாங்கள் இந்த இடத்துல ஒரு நிறுவனம் இருக்கிறது, கண்ணம்மா ப்ராடக்ட் என்று சொல்லி, அவர்களிடம் சில தகவல்களை கேட்டு தெரிஞ்சு கொள்ள இருக்கிறோம். வணக்கம் அக்கா. வணக்கம். உங்களோட ப்ராடக்ட் சம்பந்தமா சொல்லுங்க. எங்க எடுக்கலாம் உங்களோட உற்பத்திகளை? எங்களோட உற்பத்திகள் மேனிபேக்கு வந்தா எடுக்கலாம். மேனிபே சமத்தி வேங்கடியில மதனி பிள்ளையார் சைட்டால வந்தா ஷார்னர் ரோட், சாஜிலிப்பேர் ரோட்ல இருக்குது. அங்க வந்தா நேரடியா பெற்றுக்கொள்ளலாம். கம்பெனி இருக்கு. அப்படி இல்லைன்னு சொன்னா யாழ்ப்பாணம் மார்க்கெட்டுக்குள்ள ரூபன் மல்டி சென்டர், காந்தி ஸ்டோர், மற்றது ஸ்டார் போர்ட் சிட்டிகள், மேனிபே கோவில் எல்லா இடமும் போய் கொண்டிருக்குது. கொழும்புலையும் இருக்குது. இது எள்ளுப்பான்னா எள்ளு மிளகு சீரம் மெனங்கட்டி போட்டு செய்யறது. எதுவித கலப்படமும் இல்ல, கலப்படம் எதுவுமே இல்ல. சின்ன பிள்ளைகளும் சாப்பிடலாம், பெரியாக்களும் சாப்பிடலாம், யாரும் சாப்பிடலாம். எல்லாருக்குமே ஏற்றது. சுவர்காரர் என்று சொன்னா அவைக்கு ஏத்த மாதிரி நாங்க கொஞ்சம் செய்து கொடுப்போம். இப்ப இது நார்மலா எல்லாருமே சாப்பிடலாம். பெனங்கட்டி தானே, அப்ப அதெல்லாம் பிரச்சனை இல்ல. சின்னாக்கள் இருந்து பெரியாக்கள், கர்ப்பிணி தாய்மார் எல்லாருமே சாப்பிடக்கூடிய அனைவருக்கும் ஏற்ற ஒரு உணவு, சத்தான உணவு. வேற என்னென்ன உற்பத்திகள் உங்கள்ட்ட? வேற எங்கள்கிட்ட பெனங்கட்டி இருக்குன்னா, மற்றது நெல்லெண்ணெய் இருக்குது. மரச்சக்கில ஆட்டின நெல்லெண்ணெய். எண்ணெய் கலரை பார்த்தா தெரியுது. எண்ணெய் வந்து போது நாங்க 1250 ரூபாய்க்கு கடை விலைக்கு கொடுத்து கொண்டு 1250க்கு. பெனங்கட்டி வந்து 200 ரூபா. 200. இது எள்ளுப்பாக வந்து 230 ரூபாய்க்கு கொடுத்து கொண்டு வரோம். அதே சமயத்துல இங்கால ஊறுகாய், தேசிக்காய் ஊறுகாய் இருக்கு. பரத்திர வடையல், லொடியல்மா, புழுக்கொடியல்மா, பெனாட்டுகள் எல்லாமே இருக்குது. இந்த இடத்துல இசை நிகழ்ச்சியை காணொலியாக பதிவு செய்வதா அல்லது இங்க இருக்கிற விடயங்களை பதிவு செய்வதா குழப்பமாக இருக்கிறது. என்ன காரணம் என்று சொன்னால், எனக்கு பிடித்த பல பாடல்கள் இந்த இடத்துல அடுக்காக பாடப்படுகிறது. அடுத்தடுத்து எனக்கு பிடித்த பாடல்களாக இருக்கிறது. குறிப்பாக இடைக்கால பாடல்களை விரும்பாத யாருமே இருக்க மாட்டார்கள். குறிப்பாக இளையராஜாவுடைய இசைக்கு மயங்காத ஜீவராசிகள் இருக்க முடியாது என்று சொல்லலாம். அடுத்ததாக இந்த இடத்துல சொப் ஆரோக்கியம் என்று சொல்லி ஒரு நிறுவனம் இருக்கிறது. இதுலயும் உள்ளூர் உற்பத்தி பொருட்கள், வாழைப்பூ வடகம் இருக்கிறது, வெங்காய வடகம் இருக்கிறது. அம்மா சொல்லுங்க, என்னென்ன உங்களோட உற்பத்திகள்? எங்கள்கிட்ட 10 வகை வடகம் இருக்குது. நாங்கள் வந்து பாரம்பரிய இயற்கை மூலிகளை கொண்ட உலர் உணவு உற்பத்திகள் செய்கிறோம். அதுவும் வந்து ஒவ்வொரு நோயாளிகளுக்கும் ஒவ்வொரு நோயாளிகளுக்கும் ஏற்றமாய் நாங்கள் செய்து கொடுக்குறோம். எங்கள்கிட்ட வடகம் மட்டும் 10 வகை இருக்குது. கொவ்வங்காய் இருக்குது, வேப்பம்பு இருக்குது, வாழைப்பூ இருக்குது, வெங்காயம் இருக்குது, பிரண்டை இருக்குது, பாவக்காய் இருக்குது, வாழைத்தண்டு இருக்குது, தாமரைத்தண்டுலையும் வடகம் இருக்கு. வாழைத்தண்டு இருக்குது, தாமரைக்கிழங்கு இருக்குது, மூலிகை இருக்குது, முருக்கங்காய் 10 வடகம் இருக்கு எங்கள்கிட்ட. மற்றது வந்து வெயிட் லாஸ்மா, இது வந்து உடல் எடையை குறைக்கிறதுக்குமா. மற்றது வந்து கீழே பிரண்டு எண்ணெய், தலைக்கு வைக்கிற எண்ணெய், சியாக்கா பவுடர், மற்ற குளியல் பொடியும் இருக்குதுல. இப்போ உங்களோட உற்பத்தி பொருட்களையுமா எங்க வாங்கலாம்? டவுனுக்குள்ள எங்கேயாவது கடையில் இருக்கா? டிசிடில இருக்கா? வேம்படி சந்தில ரமணால இருக்குது. மற்றது அம்மாச்சியில சஞ்சீவில இருக்கு, சின்னவேலியில. கோப்பை அம்மாச்சியில செம்பருத்தி பூ தேநீர் இருக்கா? இது என்னதுக்காக பாவிக்கிறது? இது கெட்ப பொம்பளை பிள்ளைகளுக்கு கெட்பையில் சகல வருத்தங்களுக்கு நல்லம். அதை விட இது வந்து ரத்தத்தை அதிகரிக்கும், ரத்தத்தையும் சுத்திகரிக்கும். இது ஒரு நல்ல பொருள். இது நன்னாரி வந்து உடல் குளிர்ச்சியை கொடுக்கும். அதுவும் வந்து எங்களோட இதயத்துக்கு நல்லது. இது வந்து
நாவல் வித கோப்பி. இது நாவல் வித நான் நினைக்கிறேன் சீனி வருத்தத்தில் சுகரை குறைக்கிறது லெவலை குறைக்கிறதுக்கு நம்ம. இது வந்து பிரண்டை மூட்டுவாதம் மூட்டு தேய்மானங்கள் அது கல்சியம் குறைபாடு 30 வயதுக்கு மேலே அநேகம் எல்லாருக்குமே கல்சியம் குறைகிற காலம். அதால் நாங்கள் அதை எனக்கு மூட்டுவாதம் வந்தது, கை காலெல்லாம் மடக்காமல் இருந்தேன். நான் சாப்பிட்டு பயன்பெற்றவன்னா அதை நான் ஒரு உற்பத்தியாக வடகமும் பவுடரும் செய்கிறேன். மற்ற கோப்பி மூலிகை கோப்பி இருக்குது. இது சின்ன பிள்ளைகள் உரைப்பி சாப்பிடணும். அப்போ அவைக்காக அதிமதுரம் புதினா துளசி தூதுவளை எல்லாம் போட்டு செய்கிறோம். பித்தளையில் குழந்தைகளுக்கு கொடுக்கலாம். காய்ச்சல் தடிமனுக்கு சுகமாக நல்லா இருக்கும். இது வந்து ஆவாரம்பூ நான் கேள்விப்பட்டேன் சீனி சுகர் லெவலை குறைக்கிறதுக்கு. ஆனால் இப்போ எல்லாம் கிட்ட பொம்பளை பிள்ளைகள் மொதல் பூசினம் குடிக்கணும் கொஞ்சம் பொலிசிங்காக வருமாண்டு. இது பிரண்டையில் வந்து இட்டலி பொடி செய்கிறேன். சுடு சோப்பில் போட்டு பிரண்டு சாப்பிடலாம். இது வந்து எங்களோட நோயாளிகள் நானே தண்ணி செய்கிறேன், ஒரு சேவமாக இதை செய்கிறேன். சிறுநீர் வருத்தக்காரர் ஊசி போட தேவையில்லை, குளிசையும் பாய்க்க தேவையில்லை. இது குடித்தா கொண்ட்ரோலில் வரும். ஊசி போடுற ஆக்கள் எல்லாம் இப்போ என்னடா இதான் வீட்டை வந்து எடுக்க ஒரு நாளை வீட்டை 25 பேக்கெட்டுக்கு மேலே கொடுக்குறேன். இப்போ இன்சுலின் பாவிக்கிறாங்களும் இதை பாவிக்கலாம் போடாமல் தொடர்ந்து பாய்ச்சா 1 கிலோமீல லெவலில் வந்துடும். பிறகு ஒரு நாளையே குடிக்கலாம். இப்போ இது நீரிழிவு நோயாளர்களுக்கான குடிநீர் என்று இதுல என்ன இருக்கம்மா? உங்களுக்கு என்ன இருக்கு? எல்லாமே மூலிகை தான். எல்லாமே மூலிகை தான். எந்த வித கலப்படம். ஒரு நாளைக்கு ஒரு தடவை குடிச்சா போதும். ஒரு தடவை குடிச்சா போதும். ஆக லெவல் கூடினவங்க 2 வீதம் குடிச்சிட்டு 3 நாளைக்கு பிறகு பார்த்து ஒரு நாளைக்கு குடிக்கலாம். குடிச்சோன்னா லெவல்ல இருக்கும் சுகர். ஏராளமான உள்ளூர் உற்பத்திகளை இந்த இடத்துல பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அதே சமயத்தில் இங்கால ஒரு இடத்துல உங்களுடைய பிள்ளைகளுக்குரிய விளையாட்டு திடல் இந்த இடத்துல அமைக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் பிள்ளைகளோட வருகிற பட்சத்தில் நிறைய விடயங்கள் உங்களுக்காக காத்திருக்கிறது. ஸ்னோ வேர்ல்டு என்று சொல்லி ஒரு விஷயம் இருக்கிறது. நான் சின்ன பிள்ளை இல்லைன்றபடியா உள்ளவை பார்க்கல. அதே சமயத்தில் இந்த இடத்துல விஆர் கேமிங் நடந்து கொண்டிருக்கு. 400 ரூபான்னு சொல்லி போட்டிருக்கிறார்கள். விஆர் எக்ஸ்பீரியன்ஸ் செய்ய வேண்டும் என்று சொன்னா கூட இந்த இடத்துல நீங்கள் செய்யக்கூடியதாக இருக்கும். அதுக்கு அடுத்தபடியாக இங்க பார்த்தா குட்டீஸ் வந்து விளையாடி கொண்டிருக்கிறார்கள். செயற்கையாக நீர் தடாகம் போல் அமைத்து இந்த இடத்துல சின்ன பிள்ளைகள் வந்து விளையாடி கொண்டிருக்கிறார்கள். கூலா இது ஒடியல் கூழ் கூட இந்த இடத்துல வந்தா நீங்க குடிக்கலாம். வித்தியாசமான கன்செப்டா இருக்கு. அவ்வளவு ஒரு இது டிஷ் எவ்வளவு இது? 250. நேற்று எப்படி இருந்தது வியாபாரம்? நாளைக்கு பெண்டைக்கும் பாக்குறாங்க, பார்த்துட்டு நாளைக்கு கூடுதலா நான் இப்படி நிகழ்வுகள்ல கூல கண்றது குறைவா இருக்கு. குளிர் டைம்ல வந்து ஒரு கூல குடிப்பாங்க, ஆசையா இருக்கும். எந்த நாளும் கிடைக்காது தானே கூழ்ன்றது. வீட்லயே காய்ச்சி தர மாட்டாங்க. அவ இப்படியாப்பட்ட நேரத்துல ஒன்னோட குடிச்சு பார்க்கலாம். உண்மைதான். நன்றி அண்ணா, நன்றி நன்றி நன்றி. இந்த இடத்துல ஒரு அண்ணா வந்து நெல்லிக்காய் வந்து உப்புல ஊற போட்டு மிளகாய் எல்லாம் ஊற போட்டு சும்மா அந்த மாதிரி செஞ்சுதார. ஒரு டிஷ் எவ்வளோ வேணாது? 100 ரூபா. இப்போ நான் வந்து இந்த இடத்துல 3 டிஷ் வாங்குறேன். 3 அந்த சின்ன இது வாங்குறேன். கொண்டு தாங்க ஒருக்கா டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். அந்த மாதிரி இருக்கு நெல்லிக்காய்.
ஒரு தடவை வந்தால் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ சில உணவுகளை வந்து நீங்கள் முயற்சி பண்ணி பார்க்குறதுக்கு, அதாவது சாப்பிட்டு பார்க்குறதுக்கு சில கடைகள் கிடைக்காது. இப்படி காணிவேலையோ அல்லது இசை நிகழ்ச்சியிலையோ பார்த்தா அப்படியே இன்றைய தினம் இந்த நிகழ்வுகளை பார்க்க தவறியவர்கள் நாளைய தினம் ஞாயிற்றுக்கிழமையாவது வந்து இந்த நிகழ்வுகளை பார்க்கக்கூடியதாக இருக்கும். நாளைய தினம் நண்பகலில் இருந்து இரவு வரைக்கும் இந்த இடத்துல இதே மாதிரியான இசை நிகழ்வுகள் நடைபெற உங்களுக்காக காத்திருக்கிறது. என்னுடைய சேனலை இப்போ தான் நீங்கள் முதல்ல பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அதே சமயத்தில் ஃபேஸ்புக்கில் பார்க்குற ஆக்கள் ஃபாலோ பண்ணிட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் என்னுடைய எந்த ஒரு காணொலியை நீங்கள் தவற விட வேண்டிய அவசியம் வராது. இப்போதைக்கு நன்றி, வணக்கம்.